ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உனக்காக நான் அனுப்பிய எண்ணை தொட்டு விட்டாய்தானே. இந்த எண்ணின் மூலமாக தான் எண்ணிலடங்காத இன்பங்கள் உன் வாழ்க்கையில வந்து சேரப்போகுது. இத்தனை நாளா என் வாழ்க்கையில துன்பமும் துயரமும் தோல்விகள் மட்டுமே இருக்குன்னு ரொம்ப கவலைப்பட்டாய் அல்லவா? இதோ உன் கவலைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டும் விதமாக நீ கற்பனை செஞ்சதை விட ஒரு அழகான அற்புதமான வாழ்க்கையை தான் இந்த சாயப்பா உனக்காக கொடுக்க வந்திருக்கேன். என்ன நடந்தாலும் நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதே. எல்லாமே நல்லதுக்காக தான் நடக்குதுன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை நீ வாழ தயாராகு. நாளைக்கு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாது. இன்றைய வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ்ந்துட்டு போ. யார் உனக்கு கெடுதல் செஞ்சாலும் துரோகம் செய்தாலுமே கூட அவங்கள பழி வாங்க நினைக்காதே. ஏன்னா மோசமான குணம் கொண்டவர்களும் பழிவாங்கும் குணம் கொண்டவர்களும் தானாகவே அவங்க வாழ்க்கையில தப்பு செஞ்சு அழிவை தேடிக்குவாங்க. நீ எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற நினைப்போட எல்லாருக்கும் நல்லதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. கர்வத்தையும் ஆணவத்தையும் அகம்பாவத்தையும் ஓரங்கட்டிட்டு ஒதுக்கி வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பணிவோட நீ வாழ்க்கையை ஜெயிக்கணும் என் செல்லமே. மழை வேகமாக பெய்யும் போது பட்டாம்பூச்சிகள் ஓய்வெடுக்கும். ஏன்னா மழைத்துளி அது மேலே பட்டுச்சுன்னா அதோட மென்மையான இறக்கைகள் சேதப்பட்டுடுங்கிறதுக்காக. அதே போல உன் வாழ்க்கையில் கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது புயலாக அதை நினச்சிக்கிட்டு நீ எதுவும் செய்யாமல் ஓய்வெடுக்கிறதுல தப்பே இல்லை. மழை நின்ன பிறகு எப்படி பட்டாம்பூச்சிகள் பறக்க ஆரம்பிக்குமோ அதே போல் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எனும் புயல் ஓய்ந்த பிறகு நீயும் உயரை பறந்து வெற்றியை தொட்டு பிடிக்கலாம் அல்லவா? யாராவது உன்னை காயப்படுத்திட்டு அல்லது உன்னை கஷ்டப்படுத்திட்டு வந்து மன்னிப்பு கேட்காட்டியும் நீ அவங்கள மனசார மன்னிச்சிடு. ஏன்னா தப்பு செஞ்சவங்க நிம்மதியாக இருப்பாங்க. அவங்க செஞ்ச தவறுகளையும் அவங்க பேசின வார்த்தைகளையும் நினச்சி நீ எதுக்காக வருத்தப்படணும்? அவங்க மேலே மனசுக்குள்ளே கோபத்தை வச்சுக்கிட்டே இருந்தீன்னா அது உன் உடம்பு தானே பாதிக்குது, உன் மனசு தானே நிம்மதி இழக்க செய்து. யார் தப்பு செஞ்சாலும் அதை மறக்கவும் மன்னிக்கவும் தயாராக. இந்த சாயப்பா நான் உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு யோசிக்காம உன் உள்மனசு என்ன சொல்லுதுன்னு யோசிச்சு உன் மனசாட்சிக்கு உண்மையாக நீ நேர்மையாக சரியாக செயல்படு. உன் மனசாட்சி உன்னை ஒருபோதும் கைவிடாது. உன் மனசுக்குள்ளே குடியிருக்க இந்த சாயப்பா நானே உனக்கான நல்லதையும் செஞ்சு கொடுப்பேன். வாழ்க்கைங்கிறது கடந்து போகும் வெறும் நாட்கணக்கு அல்ல. நீ ஆழமாக உணர்ந்து வாழ்க்கையை ரசிக்கும் தருணங்களின் தொகுப்பு தான் வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் சூரியன் வரும்போதும் போகும்போதும் நீ எப்போதும் அமைதியான மனசோட அன்பை தேடும் பிள்ளையாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் அன்பை மட்டுமே எதிர்பார்க்கும் பிள்ளையா நீ இருந்தீனா உன் வாழ்க்கையில் அழகான நல்ல விஷயங்கள் நடந்து தானே தீரும். மன்னிப்பு கேட்குற எல்லாரும் நிஜமாவே மனசுக்குள்ளே வருத்தப்படுறாங்களான்னு கேட்டால் இல்லை. பொதுவாக சாரின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சாலும் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு கடந்து போகிறவங்கள ஏமாற்றுக்காரர்கள் இருக்காங்க. யார் உன்னை மன்னிக்கிறாங்களோ இல்லையோ நீ அவங்க செஞ்ச தவறுகளை மன்னிச்சுக்கிட்டு மறந்துட்டு உனக்கான நல்லதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. உனக்காக யாருமே இல்லாமல் நீ தனிமையில் இருக்கும்போது யாராவது ஒருத்தர் உனக்காக வந்து நின்னாங்கன்னா அவங்கள ஒருபோதும் மறந்துடாதே. இந்த உலகம் சில மனிதர்களுக்கு எவ்வளவோ கொடுமைகளையும் அரக்கத்தனமான கஷ்டங்களையும் கொடுத்துருக்கு. ஆனால் பல பேர் அந்த வழியை அடுத்தவங்களுக்கு கொடுக்க நினைக்க மாட்டாங்க. நல்லவங்க யாரும் தான் கஷ்டப்பட்டாலும் தன் எதிரிக்கோ துரோகிக்கோ கூட அந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நல்ல மனசுக்குள்ளவங்களாக தான் இருக்காங்க. அதே போல் நீயும் இரு. உன்னை நேசிக்கும் உன் மேலே அக்கறை கொள்ளும் நல்லவர்களை மட்டுமல்ல, உன்னை பற்றி யோசிக்காத கெட்டவர்களாக இருந்தாலும் சரி, எப்போதுமே உனக்கு கெடுதல் செய்யணும்னு யோசிக்கக்கூடிய எதிரிகளாக இருந்தாலும் சரி, யாரையும் நீ எந்த விதத்திலும் காயப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ வேண்டாம். நீ பாட்டுக்கு உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நிம்மதியாக போய்கிட்டே இருக்கணுமே சொல்லவே. ஒரு மனுஷன் பிறந்தவனே எல்லாத்தையும் சரியாக செஞ்சிட முடியாது. உடனே எல்லா முடிவுகளையும் சரியாக எடுத்துடவும் முடியாது. தப்பான முடிவு எடுக்கும்போது அந்த விஷயம் தப்பாக போகும்போது அதிலிருந்து கிடைக்கிற அனுபவங்கள் தானே நல்ல முடிவை எடுக்க வைக்குது. அப்போ நீயும் உனக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சு வாழ்க்கையை நல்ல முறையில் வெற்றிகரமாக வாழ தயாராகு. தப்பு செஞ்சிட்டோமேனு செய்த தவறுகளை நினச்சி வருத்தப்பட வேணாம். நடந்த தவறிலிருந்து பாடம் கற்றுக்கிட்டு இனிமேல் தப்பு செய்யக்கூடாதுன்ற உறுதியான நோக்கத்தை வச்சு
வாழ்க்கையில் முன்னேற தயாராகு. உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் எப்போதுமே நண்பர்களாகவே இருக்கவாங்கன்னு சொல்ல முடியாது. போலியான நண்பர்களும் உன்னை சுற்றி இருக்கலாம். நீ சந்தோஷமாக இருக்கும்போது, வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கும்போது உன் கூட வந்து நிற்கிறவங்க, நீ கஷ்டம்னு சொல்லும்போது, ஒரு உதவின்னு கேட்கும்போது நிழலை விட வேகமாக மறைஞ்சிருவாங்க என் செல்லமே. ஆனால் உண்மையான நட்புகள் யாரும் நீ சிரித்தாலும் கண்ணீர் விட்டாலும் உன்னை விட்டு விலகி போக மாட்டாங்க. இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். நீயும் தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்காதே. உன் வளர்ச்சிக்கு உதவுகிற நல்ல விஷயங்களையும் உதவுகிற மனிதர்களையும் நேசி. உனக்கு மகிழ்ச்சியை தராத, உன்னை மதிக்காத எந்த ஒரு மனிதரையும் நீ யோசிக்கவோ கவலைப்படவோ வேண்டாம் என் செல்லமே. உன் வளர்ச்சிக்கு உதவாத, உன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிற மனிதர்களை விட்டு நீ விலகி நிற்க தயாராக இரு. எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அவங்களுக்காக நீ அழுகக்கூடாது. ஏன்னா உன்னை அழுக வைக்கிறவங்க கண்டிப்பாக நல்லவங்களோ உன் கண்ணீருக்கு தகுதியானவங்களோ இல்லை. மோசமான மனிதர்களின் செயல்களுக்காக நீ எதுக்காக அழுகணும்? எப்போதும் தைரியமாக இரு. உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெற செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. யாராவது உன்கிட்ட மோசமாக நடந்து கொள்ளும்போது, தப்பு தப்பாக உன்னை தாழ்த்தி பேசும்போது, தவறு அவங்கக்கிட்ட தான் இருக்குது தவிர உன்கிட்ட இல்லைங்கிறத நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. தப்பு செஞ்சவங்களே தைரியமாக அழகாக பேசும்போது, தப்பே செய்யாத நீ மட்டும் எதுக்காக மனசு வருத்தப்படணும்? அவங்க உன்னை காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலுமே கூட அதை கண்டுக்காம நீ அமைதியாக நிம்மதியாக வாழ பழகு. யாராவது உன்னை பழைய காலத்து ஆள்னு சொன்னாலும் பரவாயில்ல. எல்லாத்தையும் நீ புதுசாக வாழக்கூடிய இந்த உலகத்தில் அனைத்தையும் ஏற்றுக்கிட்டு வாழணுன்ற எந்த அவசியமும் இல்லை. உனக்கு எது பிடிச்சிருக்கோ, உன் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் உன் வாழ்க்கையில் அனுமதி. எல்லாரையுமே உன் வீட்டுக்குள் நுழைய அனுமதிக்கணுன்றதுல அவசியம் இல்லை என் செல்லமே. நீ எங்கே இருக்க, என்ன செய்கிற, இன்னும் என்னென்ன செய்ய போகிறன்ற எந்த விஷயத்தையும் யாருக்கும் தெரியப்படுத்தாதே. ஏன்னா யார் எப்போ எப்படி உனக்கு எதிராக மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. மலை உச்சியில் ஏறுறவனுக்கு தான் மூச்சிறைக்கிறது எவ்வளவு நெஞ்சு வலியை கொடுக்கும்னு தெரியும். கீழே நின்று வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு எல்லாம் இந்த மலை உச்சியில் ஏறுறவனை பாரு, ஒழுங்காக ஏற மாட்டான், கால் தடுமாறுது, ஆடுதுன்னு சும்மா குறை சொல்லவும் விமர்சனம் சொல்லவும் தான் தெரியும். வேடிக்கை பார்க்குறவங்க விமர்சனம் சொல்கிறாங்களேன்னு யோசிச்சின்னா உன் சிகரத்தை தொடும் கனவை நனவாக்க முடியாது. இப்போ புரியுதா? உன் வாழ்க்கையில் நீ உயர்வை நோக்கி முன்னேற்றத்தை நோக்கி போகும்போது சுற்றி இருக்கவே உன்னை பற்றி 1000 குறை சொல்லுவாங்க. நீ எதையுமே காதில் வாங்கிக்காம அந்த மலை உச்சியை போன்ற வெற்றியின் உச்சத்தை தொடுவதில் தெளிவாக செயல்படு. நீ வெற்றி அடையும் போது உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற இந்த மனிதர்கள் தோல்வி பெறும்போது உன்னை வந்து தேற்றவோ ஆறுதல் சொல்லவோ மாட்டாங்க. உன் சிரிப்பையும் அழகையும் பார்த்து வருபவர்கள் உன் கஷ்டத்தையும் கண்ணீரையும் பார்த்து விலகி போயிடுவாங்க. ஏன்னா மனிதர்களுக்கு பூக்கள் தான் பிடிக்குமே தவிர அதனுடைய வேர்கள் பிடிப்பது கிடையாது. அதனால் பூக்களை விரும்பும் மனிதர்களுக்கு வேறாக இருக்கக்கூடிய நீ இப்படி போகிறாங்களே நினச்சி வருத்தப்பட வேணாம். பூக்கள் உதிரும் காலம் வரும்போது தானே தெரியும் வேரை நேசித்த உண்மையான உறவு எதுன்னு. யார் உன் கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ சரியாக வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. உன் கடந்த கால தவறுகளை அழிக்கக்கூடிய ரப்பர் உன் கையில் இல்லை. ஆனால் உன் எதிர்காலத்தை அழகாக எழுதக்கூடிய பென்சில் உன் கையில் இருக்குது. தவறு செய்ததை விட அதை திருத்தாமல் இருப்பதே பெரிய தவறு. இப்போ உன் வாழ்க்கையில் நீ செய்த தவறுகளை எல்லாம் உன்னால் அடையாளம் கண்டுகொள்ள முடியுது தானே. இனிமே தவறே செய்ய மாட்டேன்னு முடிவெடுத்து நடந்த தவறுகளையும் திருத்தி கொள்ள முயற்சி செய். நீ ஜெயிக்கிறதுக்கு முன்பாக எல்லாரும் உன்னை பார்த்து கேலி பண்ணி சிரிப்பாங்க. ஆனால் அதுவே நீ ஜெயிச்சிட்டினா இந்த உலகமே உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி மதிக்கும். எப்போவுமே பணம் தான் முக்கியம் நினச்சி தேடி போகாதே. மதிப்பு மிக்க வாழ்வையும் மற்றவர்கள் வாழ்க்கையில் நீ ஏற்படுத்தும் தாக்கத்தையும் நோக்கி ஓடு. உன்னால் முடிஞ்ச நல்லதையும் உதவிகளையும் எப்போதுமே 4 பேருக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணுமே செல்லவே. வயசு ஆக ஆக கடந்த காலங்கிறது கடந்து போன ஒன்று தான். மறுபடியும் அந்த வயசும் அந்த வயசில் நடந்த நல்ல விஷயங்களும் திரும்ப வராதுன்றதை இப்போதே நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. எத்தனை முறை நீ நடந்த விஷயங்களை நினச்சி பார்த்தாலும் யோசித்தாலும் வருத்தப்பட்டாலும் அல்லது வேறு மாதிரி நடந்திருக்கலாமேன்னு ஆசைப்பட்டாலும் நடந்து முடிஞ்சு போன ஒன்று தான்.
அதை உன்னால் மாற்றவோ ஒன்றுமே திருத்தவோ முடியாது. அதனால் இருக்கிற வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துட்டு போ. உன் வாழ்க்கையை உயிருக்கு உயிராக நேசி. உனக்கு பிடிச்சவங்க கிட்ட போய் எனக்கு உங்களை பிடிக்கும், நீங்கள் செய்கிறது நல்லா இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு அவங்க செய்கிற நல்லதை பாராட்டு. அறிமுகம் இல்லாதவர்களாக இருந்தாலும் அந்நியவர்களாக இருந்தாலும் அவர்களிடம் சுலபமாக பேசி பழகு. எப்போவுமே நீ தைரியமான பிள்ளையாக இருக்கும்.